ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். இன்னைக்கு நாம மத்தேயு நற்செய்தியிலிருந்து ஒரு ரொம்பவே முக்கியமான நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு சின்ன ஊர்வலம் ஒரு பெரிய நகரத்தையே எப்படி தலைகீழா புரட்டி போட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு கதைக்கும் ஆணிவேரே ஒரே ஒரு கேள்விதான். அந்த நகரத்துல இருந்த ஒவ்வொருத்தர் மனசுல எழுந்த கேள்வி அது, இவர் யார்? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி நாமளும் அந்த கதைக்குள்ள பயணிக்கலாம். பொதுவா ஒரு பெரிய கதைனா ஒரு ஆரவாரத்தோட ஆரம்பிக்கும்னு நாம நினைப்போம். ஆனா இது அப்படி இல்ல, ரொம்ப அமைதியா ஆரம்பிக்குது. எருசலேமுக்கு பக்கத்துல இயேசு தன்னோட 2 சீடர்களுக்கு ஒரு மாதிரியான கொஞ்சம் விசித்திரமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அங்கிருந்து தான் அந்த கதையை தொடங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதிரே இருக்கிற ஊருக்குள்ள போங்க. அங்க போன உடனேயே ஒரு கழுதையையும் அதோட குட்டியையும் கட்டி வச்சிருப்பாங்க. அதை அவிழ்த்துட்டு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. மோசி யாராவது உங்களை கேள்வி கேட்டா இது ஆண்டவருக்கு தேவைப்படுதுன்னு மட்டும் சொல்லுங்க. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இல்ல? ஆனா சும்மா சொல்லல, இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. சரி, அந்த பெரிய காரணம் என்னன்னு பாக்குறீங்களா? அதுதான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இயேசு கொடுத்த இந்த கட்டளை ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோட நேரடியான ஒரு நிறைவேற்றம் இது. பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு, சியோன் மகளே, இதோ பாரு உன் அரசர் உன்கிட்ட வர்றார். ஆனா அவர் எப்படி வர்றாரு? ஒரு பெரிய போர்க்குதிரையில ஆயுதங்களோடவா? இல்ல, ரொம்ப எளிமையா ஒரு கழுதையின் மேல ஏறி வர்றாருன்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் தான் இப்போ இந்த நிமிஷத்துல நிஜமாகுது. அந்த காலத்துல ஒரு அரசர் வர்ற வாகனமே ஒரு பெரிய செய்திய சொல்லும். அதாவது குதிரையில வந்தா அவர் போருக்காக வர்றாருன்னு அர்த்தம். ஆனா கழுத மேல வந்தா அவர் சமாதானத்தை விரும்பியோ சமாதானத்தை ஏற்படுத்தவும் வர்றாருன்னு அர்த்தம். சோ இயேசு கழுதையை தேர்ந்தெடுத்ததே நான் சண்டை போட வரல, சமாதானத்தை கொண்டு வர்றேன்னு சொல்றதுக்கு சமம். இது ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். இங்க நாம சீடர்களோட விசுவாசத்தை கவனிச்சே ஆகணும். அவங்க ஒரு கேள்வி கூட கேட்கல, ஏன் எதுக்குன்னுலாம் யோசிக்கல. சொன்னத அப்படியே செஞ்சாங்க. அந்த பழைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கும் இப்போ அவங்க கண் முன்னாடி நடக்கிற சம்பவத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இயேசு அந்த கழுத மேல ஏறி ஊருக்குள்ள நுழையிறார். அந்த நிமிஷத்துல இருந்து அங்கிருந்த சூழலே டோட்டலா மாறுது. மக்கள் கூட்டம் எங்க இருந்தோ தானா ஒன்னு சேர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பிரம்மாண்டமான அரச ஊர்வலம் மாதிரி உருவெடுக்கு.
மக்கள் தங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. சிலர் தங்களோட மேல போட்டிருந்த துணிகளையே கழட்டி அவர் போற வழியில ஒரு சிவப்பு கம்பளம் மாதிரி விரிச்சாங்க. இன்னும் சிலர் மரத்திலிருந்து கிளைகளை வெட்டி வழியில பரப்புனாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு பெரிய அரசருக்கு கொடுக்கப்படுற உச்சபட்ச மரியாதை. அப்போதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க முழக்கம் கேக்குது. அந்த மொத்த கூட்டமும் ஒரே குரல்ல தாவீதின் மகனுக்கு ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக அப்படின்னு உணர்ச்சி பொங்க கத்துறாங்க. அந்த இடமே அந்த சத்தத்துல அதிர்ந்து போச்சு. இந்த ஓசன்னான்ற வார்த்தைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதோட உண்மையான அர்த்தம் காப்பாற்றும், தயவு செய்து அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள். ஆனா காலப்போக்குல அது ஒரு புகழ்ச்சியின், ஒரு கொண்டாட்டத்தோட வெளிப்பாடா மாறிடுச்சு. சோ அந்த மக்கள் ஒரே நேரத்துல எங்களை காப்பாத்துங்கன்னு மன்றாடுறாங்க, அதே சமயம் நீங்க தான் எங்க மீட்பர்னு கொண்டாடுறாங்க. சரி, இந்த மாபெரும் ஊர்வலம் இப்போ கதையோட உச்சக்கட்டத்தை நோக்கி போகுது. அதாவது எருசலேம் நகரத்தோட நுழைவு வாசலை நோக்கி. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் அந்த ஊர்வலத்தோட நகரத்துக்குள்ள நுழைஞ்சதும் அந்த தலைநகரமே பரபரப்பாகுது. ஒரு பெரிய அதிர்வலை அந்த நகரம் முழுக்க பரவுது. யார் இவரு, ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் இவரை பின்தொடர்ந்து வருதுன்னு ஒரு பெரிய குழப்பம், ஒரு பதட்டம் எல்லார் மனசுலயும் ஏற்படுது. அந்த குழப்பத்துக்கும் அந்த பதட்டத்துக்கும் நடுவுல இருந்து நம்ம இந்த விளக்கத்தோட ஆரம்பத்துல பார்த்தோமே, அதே கேள்வி மறுபடியும் எழும்புது. நகரம் முழுக்க, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, எல்லாரும் ஒரே கேள்வியை தான் கேட்கறாங்க. இவர் யார்? இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமே இருக்கு. அந்த கேள்விக்கு அந்த ஊர்வலத்துல வந்த கூட்டம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவர் கலிலியாவுல இருக்கிற நாசரேத்தைச் சேர்ந்த இறைவாக்கினர் இயேசு. கவனிச்சீங்களா? அவங்க அவரை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தின்னோ ஒரு பலமான போர் வீரர்னோ சொல்லல. ஒரு சின்ன ஊர்லேந்து வந்த ஒரு இறைவாக்கினர்னு தான் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. கிறிஸ்தவ வழிபாட்டுல, குறிப்பா குருத்து ஞாயிறு அன்னைக்கு இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. இந்த மூலக்குறிப்புல தேவாலயங்கள்ல இந்த பகுதியை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அதாவது இந்த முழு கதையும் வாசிக்கலாம், இல்லனா சில பகுதிகளை மட்டும் சுருக்கமாவும் வாசிக்கலாம். ஆனா எப்படி வாசித்தாலும் இதுக்கடுத்து வர்ற இயேசுவோட பாடுகளை பற்றிய வரலாறு கட்டாயம் வாசிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வெற்றி பவனிங்கிறது அடுத்து நடக்க போற அந்த பெரிய நிகழ்வுகளுக்கான ஒரு முன்னுரை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு எளிமையான இறைவாக்கினர் அமைதியா ஒரு கழுதை மேல ஊருக்குள்ள வர்றது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைநகரத்தை ஒரு உலுக்கி இருக்கு. இந்த கடை இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கேள்விகளை எழுப்புது? அதிகாரம்னா உண்மையிலே என்ன? ஒரு அமைதியான நுழைவு ஒரு பெரிய புரட்சிக்கு எப்படி தொடக்க புள்ளியா இருக்க முடியும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். நம்ம வாழ்க்கையில வர்ற புயல்களுக்கு நடுவுல எப்படி அசைக்க முடியாத ஒரு சக்தியோட நிக்கிறது? ஏசாயா புத்தகத்துல துன்பத்தை நேருக்கு நேரா சந்திக்கிற ஒருத்தரை பத்தி ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இருக்கு. இது சும்மா வலிய பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல உடைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தினது. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரிய மட்டும் கொஞ்சம் கவனிங்களேன். நான் அவமானப்படமாட்டேன்னு எனக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் கடுமையான துன்பத்தோட உச்சத்துல இருக்கும்போது இப்படி சொல்றாருன்னா
அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு எங்கிருந்து வந்திருக்கும்? அதோட ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க நாமளும் சேர்ந்து அதை கண்டுபிடிப்போம். சரி, இந்த தைரியத்துக்கு அடித்தளம் எங்கிருந்து வந்தது? இந்த ஊழியரோட வலிமை இருக்குல்ல, அது திடீர்னு வந்த ஒண்ணு இல்ல. அதுக்கு பின்னால ஒரு தெய்வீக தயாரிப்பு இருக்கு. அதாவது வரப்போற சோதனைக்காக கடவுள் அவரை ரொம்ப கவனமா தயார்படுத்தியிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த தயாரிப்புல கடவுள் அவருக்கு 2 முக்கியமான பரிசுகளை கொடுக்கறாரு. ஒன்னு, கற்றோனின் நாவு. அப்படின்னா என்ன? ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ற திறமை. 2வது, திறந்த செவி. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனை போல ரொம்ப ஆர்வமா கத்துக்கிற குணம். இந்த 2 கருவிகள் தான் வரப்போற பெரிய சோதனைகளை சந்திக்க அவரை தயார்படுத்துது. இப்ப நாம பார்க்க போறது தான் இந்த பகுதியோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு இடம். இங்க பாருங்க, அந்த ஊழியர் சும்மா துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு ஆளா இல்ல. அதுக்கு பதிலா வரப்போற வேதனைய தைரியமா எதிர்கொள்ள அவரே முன்வராரு. இது விதியிடம் சரணடைகிறதில்ல, இது அவரா எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு. அவரோட மனநிலையை இங்க நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அவர் என்ன செய்யல, என்ன செஞ்சாருன்னு பாருங்க. அவர் கிளர்ச்சி பண்ணல, ஓடி ஒளியல. அதுக்கு பதிலா என்ன பண்றாரு? அடிக்கிறவங்களுக்கு தன் முதுகையும், தாடைய பிடுங்குறவங்களுக்கு தன் கன்னத்தையும் அவரே கொடுக்கறாரு. இது ஏதோ பலவீனத்துல சரண்டடைற மாதிரி தெரியலாம், ஆனா இல்ல, இது தைரியத்தோட உச்சகட்டம். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவமானப்படுத்துறவங்களுக்கும் காரி துப்புறவங்களுக்கும் முன்னால அவர் தம் முகத்தை மறைக்கவே இல்ல. அவர் எவ்ளோ பெரிய அவமானத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிறாருன்னு இது காட்டுது. இது வெறும் உடம்புல ஏற்படுற வலி இல்லங்க, அதுக்கும் மேல ஒரு முழுமையான இழிநிலைய நேருக்கு நேரா சந்திக்கிறது. அப்போ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அவமானத்துக்கு நடுவுல எப்படி ஒருத்தரால இவ்ளோ தைரியமா இருக்க முடியும்? இந்த அசைக்க முடியாத தைரியம் அவருக்கு எங்கேருந்து கிடைக்குது? இதோட மூலம் என்னவா இருக்கும்? நாம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இப்ப வரப்போகுது. இதுதான் இந்த பகுதியோட கிளைமேக்ஸ். அந்த ஊழியரோட வலிமையோட உண்மையான ஆதாரம் என்னன்னு இப்ப தெரிய வரும். அது அவருக்குள்ளிருந்து வந்த சக்தி இல்ல, அது வெளியிலிருந்து வருது. பதில் இதுதான். ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி. ஆண்டவராகிய கடவுள் எனக்கு உதவுகிறார். இதுதான் அவரோட நம்பிக்கையோட ஆணிவேர். தனக்கு கடவுளோட துணை இருக்கு அப்படிங்கிற அந்த ஆழமான, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைதான் அவரோட எல்லா சகிப்புத்தன்மைக்கும் அடித்தளமா இருக்குது. இந்த நம்பிக்கையோட விளைவா அந்த ஊழியரோட மனநிலைய ஒரு அருமையான உருவகம் மூலமா விளக்குறாங்க. இது சும்மா ஒரு மன உறுதிய சொல்றதில்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அப்போ கற்பாறை போன்ற முகம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கல் நெஞ்சம்னு அர்த்தம் இல்ல, இல்லனா உணர்ச்சியே இல்லாதவன் அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா கடல் அலைகள் எவ்வளவு அடிச்சாலும் கரையாத ஒரு பாறை மாதிரி அசைக்கவே முடியாத ஒரு உறுதியை குறிக்குது. எந்த அவமானமோ எந்த துன்பமோ தன்னை உடைச்சிடுறதுக்கு அனுமதிக்காத ஒரு மனநிலை அது. அதனாலதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கடவுள் தனக்கு துணையா இருக்காரு, தன்னோட முகம் ஒரு கற்பாறை மாதிரி உறுதியா இருக்கு. அதனால தன்னை யாராலையும் உண்மையா அவமானப்படுத்தவே முடியாதுங்கிற முடிவுக்கு வராரு. வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன நடந்தாலும் சரி, அவரோட உள்மன வலிமை மட்டும் அப்படியே உடையாம இருக்கு. சரி, இந்த பகுதியோட முடிவுக்கு வர்ற நேரத்துல ஒரு கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வர்றப்போ உங்களை உறுதியா நிக்க வைக்கிற அந்த நம்பிக்கையான கற்பாறை எது? பாருங்க, இந்த பழங்கால வரிகள் இன்னைக்கும் நம்மளோட வலிமைக்கான ஆதாரத்தை நாமளே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையான வலிமை எங்க இருக்கு? அதிகாரத்திலையா இல்ல தன்னை தாழ்த்திக்கிறதுலையா? இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஆனா கொஞ்சம் வினோதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதாவது தாழ்மையிலிருந்து வர ஆற்றலை பத்தி. இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? கீழ் நோக்கி போறது எப்படி மேல் நோக்கி போற வழியா இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முழு பயணத்துக்கும் வழிகாட்ட போகுது. இது ஒரு புதிராட்டம் இருந்தாலும் இதுக்கான பதில நம்ம ரொம்ப பழமையான 2 நூல்கள்ல இருந்து தேட போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது தாழ்மையின் முரண்பாடு. இந்த ஆச்சரியமான கருத்தை அந்த 2 பழங்கால நூல்கள் எப்படி வளக்குதுன்னு ஆராய்வோம். நம்ம கிட்ட இப்போ 2 வித்தியாசமான ஆனா ஒன்னோடு ஒன்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ஏசாயாவோட தீர்க்க தரிசனம். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இதுல துன்பத்தை ரொம்ப உறுதியா ஏத்துக்கிற ஒருத்தரோட குரலை நம்ம கேட்கலாம். இன்னொரு பக்கம் திருத்தூதர் பவுல் எழுதின ஒரு பாடல். இது கிறிஸ்துவோட தன்மையை பத்தி ரொம்ப அழகா சொல்லுது. சரி, இந்த 2ம் நம்மளோட மைய கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த கதையோட முதல் அத்தியாயம் ஒரு மன்னரின் இரக்கம். அதாவது ரொம்ப உயர்ந்த அதிகாரத்துல இருந்து தானாகவே முன்வந்து கீழ்நோக்கி போற ஒரு பயணம்.
இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. பிலிப்பியர் நூல் என்ன சொல்லுதுன்னா, அவர் கடவுளோட வடிவத்துல இருந்தாரு, ஆனா கடவுளுக்கு சமமா இருக்கிற அந்த உயர்ந்த நிலைய எப்படியாவது புடிச்சுக்கணும்னு அவர் நினைக்கவே இல்ல. இதுதான் இந்த மொத்த ஆச்சரியமான பயணத்தோடவே ஆரம்ப புள்ளி. அப்போ இந்த இரக்கம் எப்படி நடந்துச்சு? இத தன்னையே வெறுமையாக்குறதுன்னு சொல்லலாம். பாருங்க, இது படிப்படியா நடந்திருக்கு. கடவுளோட வடிவத்திலிருந்து தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒரு அடிமையோட வடிவம் எடுத்து அப்புறம் மனுஷனாகி கடைசியா சாவு வரைக்கும் தன்னை தாழ்த்திக்கிட்டார். இது படிப்படியா நடந்த ஒரு நம்ப முடியாத பயணம். அதனால இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். அந்த தெய்வீக நிலையிலிருந்து சாதாரண மனித நிலைக்கு மாறினது எவ்வளவு பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அவரு நம்மள மாதிரி ஒருத்தரா ஆனாரு. அடுத்து, சகிப்புத்தன்மையின் முகம். இது சும்மா தாழ்ந்து போறது மட்டும் இல்ல, வலியையும் துன்பத்தையும் விரும்பி ஏத்துக்கிற மன உறுதிய பத்தினது. ஏசாயாவோட தீர்க்க தரிசனம் இந்த துன்பத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அடிக்கிறவங்களுக்கு என் முதுகையும் தாடிய புடுங்குறவங்களுக்கு என் கண்ணங்களையும் கொடுத்தேன்னு அதை சொல்லுது. கேக்கும்போதே ரொம்ப வலிக்குது இல்லையா? ஏசாயா சொன்ன அந்த துன்பம் பிலிப்பியர் நூல்ல அதோட உச்சக்கட்டத்தை அடையுது. அது வெறும் சாவில்ல, அதுவும் சிலுவைச் சாவு. அந்த காலத்துல இதை விட ஒரு அவமானகரமான மரணம் வேற எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அவர் சும்மா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நிக்கல. அதுக்கு பேருதான் மன உறுதி. அதாவது எது நடந்தாலும் அசையாம ரொம்ப உறுதியா நிக்கிறது. இது வலிய சும்மா தாங்கிக்கிறது இல்ல, ரொம்ப ஆக்டிவா அதை எதிர்கொள்றது. அப்போ இந்த மன உறுதி, இந்த தைரியம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கான பதில் இங்க இருக்கு. என் முகத்தை கற்பார மாதிரி ஆக்கிக்கிட்டேன், நான் அவமானப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா, இந்த அவமானம்தான் கதையோட முடிவு இல்லைன்னு அவர் நம்பினாரு. அந்த ஆழமான நம்பிக்கையிலிருந்து தான் இந்த தைரியமே பிறக்குது. எனவே இந்த ஒரு வார்த்தை, இதுதான் கதையோட திருப்புமுனை. இவ்வளவு இரக்கத்துக்கு அப்புறம், இவ்வளவு துன்பத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதோட திறவுகோள் இதுதான். இப்போ நாம பார்க்க போறதுதான் உச்சக்கட்டம், உச்சகட்ட மேன்மை. அந்த இரக்கமும் துன்பமும் எப்படி ஒரு பெரிய ஏற்றத்துக்கும் மகிமைக்கும் காரணமாச்சுன்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த பெரும் தலகீழ் மாற்றம். சரி, அந்த தாழ்மையோட விளைவு என்ன? எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயரை அவருக்கு வழங்கினார். பாத்தீங்களா, தாழ்மைதான் மேன்மைக்கு வழியா அமைஞ்சிருக்கு. கீழ் நோக்கி போன பாதை இப்போ மேல் நோக்கி வந்து நிக்குது. அந்த தாழ்மையோட பலன் என்ன தெரியுமா? ஒரு உலகளாவிய பிரபஞ்சம் முழுசும் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். எல்லாத்துக்கும் மேலான ஒரு பேர். வானத்துல இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, ஏன் பூமிக்கு கீழே இருக்கிறவங்க கூட எல்லாரும் அவர் முன்னாடி மண்டிடுவாங்க. எல்லா நாவும் அவரை போற்றும். இதுதான் அதோட விளைவு. இதுதான் அந்த பாடலோட கிளைமேக்ஸ். இந்த மொத்த தலைகீழ் மாற்றத்தோட நோக்கமே இதுதான் தெளிவா சொல்லுது. அந்த நோக்கம் என்னன்னா, எல்லா நாவும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு தந்தை கடவுளோட மகிமைக்காக அறிக்கையிடுங்கிறது தான். சரி, நாம இந்த ஆயோட இறுதிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். வெற்றியோட உண்மையான அர்த்தம் பத்தி இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? அதிகாரத்தை கெட்டியா புடிச்சிக்கிறதுல வெற்றி இருக்கா, இல்ல அத மனப்பூர்வமா விட்டு கொடுக்கறதுல இருக்கா? இது நாம ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக
நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.